ஸ்ரீ அஸ்ட்ரவிச நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு திருமண பொருத்தத்திற்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற ராசி நட்சத்திரம் என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சிலர் அடிக்கடி ஜோதிடம் பார்ப்பாங்க. ஒரு ஜோதிடரை மட்டும் இல்ல, பல ஜோதிடரை அவங்க கேள்விப்படுற எல்லா ஜோதிடர்கிட்டையும் போய் அவங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நாம வாழ்க்கையில எப்படி இருக்க போறோங்கிற ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் தான் அதுக்கு காரணம். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு குடும்ப ஜோதிடரையே வச்சிருப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் ஆலோசனை கேட்பாங்க. குழந்தை பிறந்ததுல இருந்து பேர் வைக்கிறது, காது குத்துறது, முடி எடுக்கிறது, ஸ்கூல் போகிறது, பூப்பு நன்னீராட்டு, திருமணம்னு எல்லா விஷயத்துக்கும் அந்த குடும்ப ஜோதிடரை ஆலோசனை கேட்காம எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க. நிறைய ஜோதிடரை பார்க்க மாட்டாங்க. அந்த குடும்ப ஜோதிடரையே முழுசா நம்பி ஜாதகம் பார்த்துக்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, குழந்தை பிறக்கிறப்ப ஜாதகம் பார்க்கறதோட சரி, மற்றபடி ஜாதகத்தையே எடுக்க மாட்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனை, ஏழரை சனி எல்லாம் நடக்கும்போது மட்டும் ஜாதகத்தை பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கையே இருக்காது. ஜாதக புக்கை அவங்க தொட்டே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா இந்த 4 பேரும், இந்த 4 டைப்ல இருக்கிற மக்களுமே ஒரு முறை கண்டிப்பா அந்த ஜாதக புக்கை எடுப்பாங்க. ஜோதிடத்தை நம்பி ஜோதிடரிடம் போவாங்க. அது எப்போனா அவங்களுடைய திருமண காலத்துலதான். ஒரு திருமணம் பண்ணணும்னா மட்டும் கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த ஜோதிடமும் ஜோதிடரும் ஞாபகம் வந்துடும். கண்டிப்பா 100% பேர் ஜாதக பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்யறாங்க. ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட திருமணத்திற்கு திருமண பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்யறாங்க. முதல்ல ஒரு திருமண பொருத்தத்துக்கு எது முதல்ல பார்க்கணும்? முதல்ல பார்க்க வேண்டியது உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற ராசி நட்சத்திரம் தான். இதுதான் பேசிக். இப்போ ஒரு பையன் வீட்டாரோ ஒரு பெண் வீட்டாரோ உங்களுக்கு ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது இந்த மேட்ரிமோனியல்ல ஒரு ஜாதகத்தை நீங்க செலக்ட் பண்ணணும். முதல்ல பேசிக்கா ஒரு ஃபில்டர் போடணும். அதுல நீங்க உங்களுக்கு பொருந்துற ராசி நட்சத்திரத்தை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கணும். மற்றதை அவாய்ட் பண்ணிடுவீங்க. நீங்க எல்லா ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் ஜோதிடர்கிட்ட காட்டி அதுல பொருத்தமுள்ள ராசி நட்சத்திரத்தை செலக்ட் பண்றதுக்கு பதிலா முதல்லயே உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசி நட்சத்திரத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி வேலை குறையும். உங்களுக்கும் வேலை குறையும், ஜோதிடருக்கும் வேலை குறையும், டைமும் மீதி. உங்களுக்கு நீங்களே ஒரு 10 பொருத்தம் பார்க்குற ஒரு புக்கை வாங்கிட்டு அதுல 10 பொருத்தம் இருக்கான்னு பாத்துறாதீங்க. ஏன்னா 10 பொருத்தம் பார்க்கறது திருமணத்துக்கு சரியான வழிமுறை கிடையாது. 10 பொருத்தம் பார்க்கறது திருமண பொருத்தத்திற்கு மிகச்சரியான முறை கிடையாது. ஜாதக அனுகூல பொருத்தம் பார்க்கணும். 2 ஜாதகத்தையும் வைத்து சகலத்தையும் ஆராய்ஞ்சு அலசி பார்த்துதான் ஒரு பொருத்தத்தை பார்க்கணும். இது உங்களால பார்க்க முடியாது. ஒரு ஜோதிடர் தான் இதை கண்டிப்பா பார்க்க முடியும். 2 ஜாதகத்தோட குணநலன், ஆயுள், வாழ்க்கை முறை, தசாபுக்தி, இந்த மாதிரி சகலத்தையும் அலசி ஆராய்ஞ்சுதான் திருமண பொருத்தத்தை பார்க்கணும். அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா அமையும். நீங்க உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் செய்யணும்னு நினைச்சிட்டா முதல்ல ஜாதக புக்கை எடுத்துட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் குருபலன் வந்துருச்சான்னு முதல்ல பார்ப்பீங்க. அடுத்ததா எங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ உகந்த ராசி நட்சத்திரம் என்ன, அதை குறிச்சு கொடுங்கன்னு கேட்பீங்க. அந்த ஜோதிடரும் உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி ராசி நட்சத்திரத்தை குறிச்சு கொடுப்பார். ஒரு லிஸ்ட் கொடுப்பார். பொருந்தாத நட்சத்திரத்தையும் ஒரு லிஸ்ட் கொடுப்பார். அதை வச்சு நீங்க மேட்ரிமோனியல்ல செலக்ட் பண்ணும்போது ஒரு ஃபில்டர் வச்சு நீங்க உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துருவீங்க. அப்படி நீங்க ஒரு ஜோசியர்கிட்ட போகாமையே உங்களுடைய ராசிக்கு ஏற்ற ராசி என்ன, நட்சத்திரம் என்னன்னு பார்த்துக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே திருமணமானவங்க நமக்கு பொருத்தமான நட்சத்திரத்துல தான் நாம திருமணம் பண்ணியிருக்கோமாங்கிறத செக் பண்ணவும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கடக ராசிக்கும் அதில் உள்ள நட்சத்திரங்களுக்கும் பொருத்தமான ராசி நட்சத்திரங்களை பார்க்கலாம். கடக ராசியில புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 1, 2, 3, 4 பாதங்களும், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களும் இருக்கு. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடகராசிக்காரர்களா இருப்பீங்க. கடகராசி ஒரு தனித்துவமான ராசி, சந்திரனோட ராசி. கடகராசிக்காரர்கள் பொதுவா தன்னலமற்றவர்களா, பொது நலமுடையவர்களா இருப்பாங்க. இவர்களுடைய பொது நலம்,
கெடாம, தன்னலமற்ற தன்மை கெடாம ஒரு ராசி நட்சத்திரத்தை பார்த்து திருமணம் செய்யும்போது இவங்களுடைய அந்த குணாதிசயம் அப்படியே இருக்கும். அதனால கடகராசிக்கு பொருத்தம் பார்க்கும்போது மிக கவனமாக ராசி நட்சத்திரத்தை சேர்க்கிறது மிகவும் நல்லது. கடகராசிக்கு மிக பொருத்தமான ராசி நட்சத்திரம் முதல் சாய்ஸ்ல எதை எடுத்துக்கலாம்னா, விருச்சிக ராசியும் அதுல இருக்கிற நட்சத்திரங்களுமான விசாகம் 4ஆம் பாதமும், அனுசம் 1, 2, 3, 4 பாதங்களும், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களும் இந்த நட்சத்திரங்கள் கடகராசிக்கு பொருத்தமான ராசி நட்சத்திரங்கள். அடுத்ததா மீன ராசியில இருக்கிற ராசி நட்சத்திரங்கள். மீன ராசியில பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்களும், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்களும் இருக்கு. இதுவும் மிக பொருத்தமான ராசி நட்சத்திரங்கள். அடுத்ததா சிம்ம ராசியில இருக்க மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திரம் 1ஆம் பாதமும் மிக பொருத்தமான ராசி நட்சத்திரமா இருக்கும். கடகராசிக்கு மேச ராசியும் அதில் இருக்கிற நட்சத்திரங்களும் பொருந்தும். அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதங்களும், பரணி 1, 2, 3, 4 பாதங்களும், கார்த்திகை 1ஆம் பாதம் மட்டும் இந்த ராசிக்கு மிக பொருத்தமான ராசி நட்சத்திரமா இருக்கும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸா வச்சுக்கலாம். அடுத்தது செகண்ட் சாய்ஸ்லயும் சில ராசி நட்சத்திரங்கள் இருக்கு. அது கன்னி, துலாம், மகரம். கன்னி ராசியில இருக்கிற உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்களும் இந்த ராசிக்கு கடக ராசிக்கு மிக பொருத்தமான ராசி நட்சத்திரமா இருக்கும். அடுத்ததா துலாம் ராசி. துலாம் ராசியில இருக்கிற சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்களும் பொருத்தமான ராசி நட்சத்திரமா இருக்கும். மகர ராசியில வர உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதம் மட்டும் மிக பொருத்தமான ராசி நட்சத்திரங்களா அமையும். அடுத்ததா தேர்ட் சாய்ஸாவும் ஒரு சில ராசி நட்சத்திரங்கள் இருக்கு. ரிஷப ராசியில வர கார்த்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதங்களும் இந்த ராசிக்கு பொருத்தமான ராசி நட்சத்திரங்கள் தான். கடகராசிக்கு சஷ்டாஷ்டக ராசிகள் 2 இருக்கும். தனுசு ராசியும் கும்ப ராசியும் வரும். தனுசு ராசியில இருக்க மூலம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திராடம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்கு சஷ்டாஷ்டக ராசி நட்சத்திரங்களா வரும். ஆனா இப்போ குருவும் சந்திரனும் நண்பர்களா இருக்கிறதுனால சில அம்சங்களை பொறுத்து இந்த 2 சஷ்டாஷ்டக ராசிகளும் சாதகமான ஒரு சஷ்டாஷ்டக ராசிகள் அப்படிங்கிற அமைப்புல பொருத்தப்படுது. ஆனா கும்பராசி மிக கடுமையான பொருத்தம் இல்லாத ஒரு ராசி. கும்பராசியில வர அவிட்டம் 2, 3 பாதங்களும், சதயம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களையும் அவாய்ட் பண்ற ராசி நட்சத்திரங்கள். கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ராசி நட்சத்திரங்களை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு நீங்க ஜோதிடரிடம் போகும்போது உங்களுக்கான நேரமும் பணமும் மிச்சமாகும், ஜோதிடருக்கான வேலையும் நேரமும் மிச்சமாகும். நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.